அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வணக்கம். நான் கலனி பல்கலைக்கழகத்தில் சமாதானமும் முரண்பாடு தீர்த்தலும் என்ற ஒரு கற்கையை தொடரக்கூடிய ஒரு மாணவன். நான் பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருந்த போது என்னை வியக்க வைத்த ஒரு சில வார்த்தைகளை கண்டேன். அதை நான் நிச்சயமாக மக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் என்ற ஒரு உணர்வு என்னில் தோன்றியது. அது ஆங்கிலத்தில் கூறப்பட்டாலும் அதை நான் உங்களுக்கு தமிழில் தர காத்திருக்கிறேன். We can't say negative piece is only bad and positive piece is only good. But we need negative peace to build the positive peace. இந்த வார்த்தையை பார்க்கிற போது என்னில் ஒரு வித்தியாசமான எண்ணம் தோன்றியது. இந்த வார்த்தைகள் ஒருவேளை இந்த கட்டையில் பிழையாக பதியப்பட்டதா என்ற எண்ணம் உருவாகியது. அதில் கூறப்பட்ட வார்த்தையை நாம் கூர்ந்து அவதானித்த பொழுது நாம் எப்பொழுதும் கூற முடியாது நல்ல அமைதிகள் மாத்திரமே சரி, கெட்ட அமைதியான விடயங்கள் எல்லாம் பேர்ட் ஆனது கெட்ட விஷயம் என்று கூற முடியாது. மாறாக இங்கே கூறப்படுகிறது we need negative peace. எங்களுக்கு நெகட்டிவ் எதிர்மறை அமைதி தேவைப்படுகிறது டு பில்ட் த பாசிட்டிவ் பீஸ். நல்ல அமைதிகளை கட்டியெழுப்புவதற்கு. இதில் நான் படித்துக் கொண்ட பாடம் இந்த பாசிட்டிவ் பீஸ், இந்த ட்ரூ பீஸ் கேட்டகரைஸ் தான் நாங்க செல்றோம். இந்த பாசிட்டிவ் பீஸ் நெகட்டிவ் பீஸ் என்ற விஷயத்த பாசிட்டிவ் பீஸ் என்று சொல்லக்கூடியது நல்ல விடயங்கள், நல்ல காம்னஸாக இருக்கிறது. அதே போன்று நல்ல நல்ல பாசிட்டிவான சிந்தனைகள், நல்ல விதமான யோசனை, ஒரு ஆளை பார்த்து அனுதாபப்படுற விஷயம், இப்படியான நல்ல விடயங்கள் இருக்கிற பட்சத்தில் இங்கே செல்லப்பட்ட வார்த்தை இன்னும் ஒரு வித்தியாசமான உணர்வை தோற்றுவித்தது. நெகட்டிவ் பீஸ் ஒன்று எங்களுக்கு தேவையா? ஏன் தேவை என்ற வார்த்தை டு பில்ட் த பாசிட்டிவ் பீஸ். நல்ல அமைதிகளை கட்டியெழுப்பதற்கு கெட்ட அமைதியில் அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். உண்மையிலே நாங்கள் கெட்ட அமைதியாக பார்க்கிற போது டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஆளுக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்றது, டிப்ரெஷன் ஆகிறது. அதே மாதிரி எக்கனாமி இன்இக்வாலிட்டி, பவர்ட்டி, வேரியஸ் பாலிட்டிக்ஸ் போன்ற பல கருத்தாக்கள்